அனைவருக்கும் வணக்கம். திருப்பூர் மாநகராட்சியினுடைய கருத்து கணிப்பு முடிவுகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். ஆக்சுவலாக அந்த திருப்பூர் மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் 60 வார்டுகளை கொண்ட ஒரு மாநகராட்சியாக தான் இருக்குது. ஆல்ரெடி நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மதுரையாக இருக்கட்டும், சேலமாக இருக்கட்டும், இங்கேருந்து பல்வேறு விதமான வித்தியாசங்களை வந்து நம்ம பார்த்தோம். எப்படிலாம் அந்த ஓட் டிரான்ஸ்ஃபர் இருந்திருக்கு, சீட் டிஸ்ட்ரிபியூஷன் மாறுது அப்படின்ட்டு. திருப்பூரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு களமாக தான் இருக்குது. நிறைய விஷயங்களை வந்து ஃபைன் பண்ணவே முடியல, இந்த ட்ரெண்ட் இப்படி தான் போகுது அப்படின்னு. மாநகராட்சிகளினுடைய கருத்து கணிப்பு முடிவுகளை ஸ்டார்ட் பண்ணப்போ எப்படி நினைச்சேன் அப்படின்னா, சட்டமன்ற தொகுதிகள் பார்த்தோம் இல்லையா, நம்ம ஈரோடு, திருப்பூர், கரூர் இந்த மாதிரி பார்த்துட்டு வந்தப்போ அது ஒரு செட் ஆஃப் டேட்டாவாக இருந்துச்சு. ரொம்ப ஈஸியாக நம்ம அலைன் பண்ணிட்டு பர்சன்டேஜஸ்லாம் அலாட் பண்ணிட்டோம். பட் இது அப்படி இல்லை. மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன வார்டுகளில் கூட அதிக அளவு ரெப்ரசன்டேஷன் இண்டிவிஜுவல் கேண்டிடேட்ஸுக்கு கிடைக்குது, அதாவது இண்டிபெண்டன்ஸ். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து மெஷர் பண்ணி இப்படிதான் வரும் அப்படிதான் வரும்னு சொல்லிட்டு அதை முடிக்கிறதுக்குள்ள ஒரு பெரிய வேலையா இருக்குது. சரி, அப்படிலாம் நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு கிடைச்ச ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் என்னன்னா, திருப்பூரை பொறுத்த வரைக்கும் பிரதான கட்சிகள், அதாவது ஆளுங்கட்சியா வர்ற கட்சியால கூட பல்வேறு காலகட்டத்தில் வெற்றி பெற முடியாம கூட போயிருக்கு. கடந்த முறையை நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க தான் வந்து ஆட்சியில் இருந்தாங்க 2021. இப்போ 2022 மாநகராட்சி தேர்தல் நடக்கும்போது திமுகவால் தனிச்சு அதிக வார்டுகளில் வெற்றி பெற முடியல. திமுக, சிபிஐ, காங்கிரஸ், எம்டிஎம்கே, ஐயுஎம்எல் இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் 37 வார்டுகளில் வெற்றி பெற்றாங்க. ஜஸ்ட் 7 தான் அபோவ் த மெஜாரிட்டி மார்க் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த முறை அது எப்படி இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த சர்வே வந்து ரொம்பவே குரூஷியலா ரொம்ப கவனம் செலுத்தி எடுத்திருக்கோம். இதுல வந்து டைரக்டா நம்ம ஃபீல்டுக்கு போயிட்டு எடுக்கலனாலும் அங்க இருந்த டீம் மெம்பர்ஸ் கூட பேசி எப்படி அங்க இருந்துச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். பல்வேறு காலகட்ட இடைவேளைக்கு ஒரு முறை நான் வந்து அந்த டேட்டாஸை வந்து அலைன் பண்ணி பார்த்துட்டே இருப்பேன், எப்படி ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா இல்லை டேட்டா மாறுதா அப்படின்னு. ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது கான்ஸ்டன்டா திருப்பூரை பொறுத்த வரைக்கும் அசம்பிளிக்கும் லோக்சபாக்கும் உள்ளாட்சி தேர்தலுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இத்தனை காலகட்டத்தில் இருந்ததில்லை. ஆனால் இப்போ இருக்கு, பட் அது பெரிய அளவுக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய தொகுதிகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டு டிஃப்ரென்ஸ் வந்து சட்டமன்ற தேர்தலே கொஞ்சம் கம்மியாக இருந்தது. நான் வார்டு வைஸ் சொல்கிறேன். இப்போ வந்து அது எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க இருக்கோம். ஸோ உள்ளாட்சி தேர்தலை பொறுத்த வரைக்கும் திருப்பூர் மாநகராட்சியில் வர 60 வார்டுகளில் எந்தெந்த கட்சி எவ்வளவு வார்டுகளில் வெற்றி பெறுது அப்படின்றத நான் சொல்கிறேன். ரொம்ப சிம்பிளாகவே நம்ம வந்து டேட்டாக்குள்ளே போயிடலாம். ஏன்னா அதை டிவிஷன்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி அது எல்லாமே வந்து தேவையில்லாததுன்னு நினைக்கிறேன். அதனால இப்போ 60 வார்டுகளில் தாவேகா 50 வார்டுகளில் வெற்றி பெறுது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 10 வார்டுகளில் முன்னிலை வகிக்குது. திமுக ஒரு வார்டில் கூட முன்னிலை பெறலை, அதர்ஸ் 0. அடுத்தது ஓட் ஷேரை பொறுத்த வரைக்கும் தாவேகா 47% வாக்குகளை பெற்று தனிப்பெருங்கட்சியா இருக்கு. அதிமுக கூட்டணி பாஜக, அதிமுக, அமமுக இந்த மாதிரி இந்த கட்சிகள்லாம் சேர்த்து நீங்க பாத்தீங்கன்னா 33% வந்து எடுக்கிறாங்க. திமுக கூட்டணி 17% வாக்குகளை எடுக்குது, அதர்ஸ் 3% வாக்குகள். ஓகே, டிஃபரன்ஸ் என்னன்னு பார்ப்போம். கடந்த மாநகராட்சி தேர்தலுக்கும் இப்ப நடக்கிற மாநகராட்சி தேர்தலுக்கும் இடையிலான அந்த வித்தியாசம், தாவேகாவை பொறுத்த வரைக்கும் பொது கட்சியா வந்து 47% வாக்குகளை கைப்பற்றுது. அதிமுக கூட்டணி 3% வாக்குகளை இழக்கிறாங்க, பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. திமுக கூட்டணி 28% வாக்குகளை இழக்கிறாங்க, அதுல வந்து பெரிய அளவுக்கு அவங்களுக்கு செட்பேக் வருது. அதர்ஸ் 16% வாக்குகளை இழக்கிறாங்க. அதர்ஸ்க்கு எப்படி இவ்வளவு ஓட்டுன்னு கேட்டீங்கன்னா, கடந்த முறை பாஜக அந்த மாதிரி கட்சிகள்லாம் வந்து தனிச்சு போட்டிட்டு அதர்ஸோடைய அந்த ஓட் பேங்க் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. இந்த முறை அது டிக்ரீஸ் ஆகுது. புது கட்சியா தாவேகா வரும்போது இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்ஸோட அந்த ஓட்டு வந்து குறைய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஓகே, சீட் ஷேரை பொறுத்த வரைக்கும் இந்த வார்டுகளை பொறுத்த வரைக்கும் தாவேகா 50 வார்டுகள் கிட்டத்தட்ட ஸ்வீப் 51 எடுத்துச்சுன்னா லேண்ட்ஸ்லைடுன்னு சொல்லலாம். 50 சீட்டு கிட்ட தாவேகா ஏறி வருது. இங்க அதிமுக 11 வார்டுகளை இழக்குது. கடந்த தேர்தலோட ஒப்பிடும்போது அதிமுக கொஞ்சம் ஃபைட் பண்ணி நிக்குது, ரொம்ப கீழெல்லாம் போல, திமுக மாதிரி 0க்கு போல. ஆனா ஒரு 11 வார்டுகளை அவங்க இழக்கிறாங்க. திமுக கூட்டணி 37 வார்டுகளை இழக்குது. மிகப்பெரிய செட்பேக் இது. அவங்களால ஒரு இடத்துல கூட வெற்றி பெற முடியாது அப்படின்றதுதான் நம்மளுடைய முதற்கட்ட சர்வே ரிசல்ட்ஸா இருக்கு. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா அதர்ஸ் இண்டிபெண்டன்ஸை பொறுத்த வரைக்கும் 2 வார்டுகள்ல அவங்க வெற்றி வாய்ப்பை இழக்கிறாங்க, அது குறையுது. அந்த 2 வார்டும் இப்படி வந்துருது. அப்ப 37 + 11 + 2 50, அது வந்து தாவேகாவுக்கு அப்படியே முழுக்க டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஜோன் வைஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் சில பேர் கேட்டிருந்தாங்க. அந்த பிரேக் டவுன் மட்டும் சொல்றேன்.
திருப்பூர் மாநகராட்சி 4 ஜோன்ஸா பிரிக்கப்பட்டிருக்கு. அதுல Zone 1, Zone 2, Zone 3, Zone 4 இந்த எல்லா ஜோன்லயுமே 15 வார்டுகள் இருக்கு, தலா 15 வார்டுகள். அதுல Zone 1ல இருக்கிற 15 வார்டுகள்ல மொத்த 15 வார்டுகளையுமே தாவேகா எடுக்குது, ஸ்வீப் பண்ணுது. ரெண்டாவது இருக்கிற 15 வார்டுகள், அதாவது Zone 2ல இருக்கிறது, இங்கேயும் தாவேகா அனைத்து வார்டுகள்லையுமே முன்னிலை வகிக்குது. Zone 3யை பொறுத்த வரைக்கும் இங்க அதிமுக 10 வார்டுகள்ல முன்னிலை வகிக்குது, தாவேகா 5 வார்டுகள்ல முன்னிலை வகிக்குது. Zone 4 பொறுத்த வரைக்கும் மொத்தமுள்ள 15 வார்டுகள்லையுமே தாவேகா தான் முன்னிலையில இருக்கு. ஸோ Zone 3, அதாவது வடக்கு திருப்பூர் மாநகராட்சியில மட்டும் அதிமுகவினுடைய தாக்கம் அதிகமா இருக்கு. அங்க மட்டும் 10 வார்டுகளை அதிமுக கைப்பற்றுது. ஸோ ஓவராலா நம்ம பார்க்கும்போது தமிழக வெற்றி கழகம் மெஜாரிட்டிக்கு தேவையான 31 அப்படின்ற அந்த எண்ணிக்கையை கடந்து எங்கேயோ இருக்கு, 50 கிட்ட இருக்கு. ஸோ அது கிட்டத்தட்ட ஸ்வீப்பு. 51 சீட்டை தாவேகா டச் பண்ணுச்சுன்னா அது லேண்ட்ஸ்லைடு. இப்போதைக்கு இப்படிதான் இருக்கு. ஓகே, இப்போ நம்ம அசம்பிளி செக்மெண்ட்டுக்குள்ள வருவோம். மொத்தம் 8 சட்டமன்ற தொகுதிகள் இந்த திருப்பூர் மாவட்டத்துக்குள்ள வருது. அதுல தாவேகா 4 தொகுதிகள்ல வெற்றி பெற்றது, திமுக 2 தொகுதிகள், அதிமுக 2 தொகுதிகள். இதுல குறிப்பிடத்தகுந்த தோல்வி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா திமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் காங்கேயம் சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் சாமிநாதன் அவர் தோல்வி அடைஞ்சார். 3வது இடத்துக்கு போனார் காங்கேயத்துல. அங்க தாவேகா வேட்பாளர் மணி அவர் தான் 2வது இடத்துக்கு வந்தாரு. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் உடுமலைப்பேட்டை ராதாகிருஷ்ணன் அவர் உடுமலைப்பேட்டையில போட்டிட்டு 2வது இடம் தோல்வி அடைஞ்சார். இவங்க 2 பேருமே பவர் சென்டர்ஸா இருந்தவங்க. ஸோ மக்கள் மாற்றத்தை விரும்பி வாக்களிக்கும் போது பெரிய பெரிய தலைகளையுமே தோற்கடிக்கிற அளவுக்கு அந்த ஓட்டிங் பேட்டர்ன் போயிருக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது. திருப்பூர் மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் நான் இன்னும் அந்த ஓட் ஷேர்ஸை பத்தி ஸ்டடி பண்ணல. அசம்பிளி செக்மெண்ட் வைஸ் எப்படி வந்திருக்கு, ஓவரால் திருப்பூர் மாவட்டம் ஃபுல்லா எப்படி வந்திருக்கு அப்படின்னு நான் இன்னும் ஸ்டடி பண்ணல. அது பண்ணிட்டு நம்ம அந்த ஓட் ஷேர்லாம் பார்க்கலாம். ஸ்ட்ரைக்கிங் ரேட்டை பொறுத்த வரைக்கும் தாவேகா 50% பெறுது. அதாவது 8ல் 4 சீட் அடிச்சிருச்சு இல்லையா, அதனால திமுக 2 அதிமுக 2ன்னும் போது 25% 25% இவங்க 2 பேருக்கும். ஸோ இப்படிதான் அது இருக்கு. அதர்ஸ் இண்டிபெண்டன்ஸ் இந்த சேஞ்ச் வரல, அவங்க 0 தான் வழக்கம் போல. ஸோ தாவேகா தனி பெருங்கட்சியா எந்த விதமான ஒரு கூட்டணி இல்லாம, இன்னொரு முக்கியமான விஷயம், காங்கிரஸ், மதிமுக, ஐயுஎம்எல், சிபிஐ, சிபிஎம், விசிக இவங்க யாரையுமே இன்க்ளூட் பண்ணல. இது தாவேகாவோட தனி ஸ்ட்ரென்த். தாவேகா தனிச்சு போட்டிட்டு 50 சீட்டுகள்லையும் 47% வாக்குகளையும் பெறும் அப்படின்றதுதான் நம்மளுக்கான ஒரு டேட்டாவா இங்க நம்ம பார்க்க முடியுது. ஸோ கூட்டணியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசியல் கூட்டணி அரசியல்ல இருந்து மாறிடுச்சு அப்படின்றதுதான் என்னோட கருத்து. இனிமேலும் கூட்டணியை வச்சுட்டுலாம் எந்த கட்சியும் இங்க வெற்றியோ அல்லது தோல்வியோ நிர்ணயம் பண்ண முடியாது. இங்க பலமான கூட்டணியை கூட அமைக்கலாம். ஆனா மக்கள் தனி ஒரு கட்சியை விரும்பிட்டாங்கன்னா அந்த கட்சியை ஜெயிக்க வைப்பாங்க. ஸோ கூட்டணி பலம் அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் 2024 முடிஞ்சிருச்சு. அது கூட ஒரு பர்செப்ஷன் எலெக்ஷன் தான். அது ஆன்டி பிஜேபி வேவ்ல அது அப்படி போயிடுச்சு. கிட்டத்தட்ட 47% எடுத்தது திமுக அணி. இன்னைக்கு என்ன ஆச்சு அவங்க நிலைமை? 31% எடுத்தாங்க. அதுலயும் திமுக தனி கட்சியா 26% தான் வர முடிஞ்சது. அதிமுகவை எடுத்துப்போம், தனியா அவங்க இந்த ஃபார்மேஷன் ஒன்று வச்சிருந்தாங்க இல்லையா, தேமுதிக அவங்க, அதுக்கப்புறம் இந்த பக்கம் பாஜக எடுத்தீங்கன்னா அது பெரிய கூட்டணி, பாஜக, பாமக, டிஎம்சி இவங்க எல்லாரும் சேர்த்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு 18%, 18 + 21 அவங்க ஒரு 39 கிட்ட வந்தாங்க. ஆனா சட்டமன்ற தேர்தலில் என்ன ஆச்சு? 27% தான் எடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கு தான் பெரிய லாஸ். அதுக்கப்புறம் திமுக கூட்டணிக்கு. ஸோ இப்படிதான் அது இருந்துச்சு. அதுலயும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுல நிறைய பேர் பேசுறது ஷெட்யூல்டு காஸ்டோட ஓட்டு தான் தாவேகாவுக்கு அதிகமா இருக்கு அப்படின்றது முழுக்க முழுக்க ஒரு பொய். அப்படி எங்கேயுமே கிடையாது. எல்லா இடத்துலையுமே எல்லா விதமான அமைப்புல இருந்தும் தாவேகாவுக்கு வாக்குகள் வந்திருக்கு. எல்லா சமூகத்தினரும் போட்டிருக்காங்க, எல்லா ஜாதியை சேர்ந்தவங்களும் ஓட்டு போட்டிருக்காங்க. அதனால குறிப்பிட்ட இந்த சமூகம் தான் போட்டுச்சு அப்படின்றது வடிகட்டின ஒரு முழுமையான ஒரு பொய். ஷெட்யூல்டு காஸ்ட் தாவேகாவுக்கு அதிகமா ஓட்டு போடுற மாதிரி களம் இருந்திருந்தா, இல்ல போட்டது உண்மையா அவங்க சொல்ற மாதிரி இருந்திருந்தா, விழுப்புரம் தாவேகா ஸ்வீப் பண்ணிருக்கணும், கடலூர் ஸ்வீப் பண்ணிருக்கணும், திருவண்ணாமலை ஸ்வீப் பண்ணிருக்கணும். ஏன் இங்கெல்லாம் வர முடியல? ஷெட்யூல் காஸ்ட் திமுக கூட்டணி பக்கம் தான் நின்னாங்க. இதான் உண்மை. டேட்டாவோட நான் பேசுறேன், என்னால ப்ரூவ் பண்ண முடியும். நம்ம பூத் வைஸ் கூட எடுத்து பார்க்க முடியும். எத்தனை ஷெட்யூல் காஸ்ட் பூத்துல தாவேகா லீடு வந்துச்சு? இது முழுக்க முழுக்க ஒரு பொய்யான பிரச்சாரத்தை நிறைய இந்த பொலிட்டிக்கல் அனாலிஸ்ட் அப்படின்ற பேர்ல டிவி டிபேட்ல பேசுறவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அது உண்மையே கிடையாது. சொல்ல போனா தாவேகாவுக்கு அதிக அளவுல ஓட்டு போட்டது ஓபிசி கம்யூனிட்டிஸ் தான். ஷெட்யூல் காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கேடிசிசில மட்டும்தான் தாவேகாவுக்கு ஓட்டு போட்டாங்க. மற்ற இடத்துல எங்க போட்டாங்க? அப்படி அவங்க எல்லாம் போட்டிருந்தா தாவேகா, அதான் நான் சொன்ன இந்த 3 மாவட்டத்துல ஸ்வீப் பண்ணிருக்கணுமே.
ஏன் அங்க ஒரு சீட்டு கூட வரல விழுப்புரத்துல? 31% தாவேகா ஓபிசி கம்யூனிட்டிஸினுடைய ஒட்டுமொத்த ஆதரவுல ஏறி வந்துச்சு. 4% ஷெட்யூல் கம்யூனிட்டி ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா தாவேகா இன்னைக்கு 5 சீட்டுக்கு மேல ஏறி இருக்கும் விழுப்புரத்துல. அது நடக்காம போச்சு. பூத் வைஸ் நம்ம ஸ்டடி பண்ணிட்டோம். ஷெட்யூல் காஸ்ட் அந்த மக்கள் அதிகமா வசிக்கிற பூத்துகள்லாம் திமுக தானே லீட்ல இருக்கு, இல்ல அதிமுக லீட்ல இருக்கு. இப்படிதான் இருந்தது. அதிமுக பெரும்பாலும் இல்ல, அதிமுகவுக்கு பேக்கிங்கா வன்னியர்கள் நிக்கிறாங்க, திமுகவுக்கு பேக்கிங்கா ஷெட்யூல் நிற்கும் போது தாவேக்கானால ஃபைட் கொடுக்க முடியல. அப்படி இருந்தோம், அப்படிப்பட்ட மோசமான நிலைமையிலயும் 2வது பெரிய கட்சியா ஏறி வந்திருக்கு. தனி கட்சியா 31%. தனி கட்சியா நீங்க பிரிச்சுக்கிட்டா விழுப்புரத்துல நம்பர் 1 கட்சி தாவேக்கா தான். கூட்டணியில விசிகா இன்க்ளூசிவ் அலையன்ஸ்ல திமுக மேல போகுது, அதிமுக மேல போகுது பாமக இன்க்ளூசிவ் அலையன்ஸ்ல. அப்படிதான் இருக்கு. அதனால ஷெட்யூல் காஸ்ட் தான் தாவேக்காக ஓட்டு போட்டாங்க, இல்ல அந்த கம்யூனிட்டி மட்டும்தான் பெரிய அளவு கான்ட்ரிபியூட் பண்ணுச்சு அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அது முழுக்க முழுக்க ஒரு பொய் அப்படின்றத மட்டும் நான் சொல்லிக்கிறேன். தேவைப்பட்டா அதுக்கு ஒரு வீடியோவும் நான் ரெடி பண்ணி ஃபுல்லா பூத் வைஸ் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ரெடி. அதனால அந்த பொய் பிரச்சாரத்தெல்லாம் வந்து யாரும் நம்பக்கூடாது அப்படின்றது தான் என்னுடைய ஒரு கோரிக்கையா இருக்கு. 2வது நீங்க பாத்தீங்கன்னா மாநகராட்சி தேர்தலை பொறுத்த வரைக்கும் பெரிய டிஃபரன்ஸ் வந்து இருக்கு. கள சூழல் அடிப்படையில் சொல்றேன். ஆனா அசம்பிளியோட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பெரிய சேஞ்சஸ் நிறைய மாநகராட்சிகள்ல இல்லை. இங்க அசம்பிளிக்கு எப்படி ஓட்டிங் பேட்டர்ன் இருந்துச்சோ அந்த மாதிரி தான் இந்த கொங்கு பெல்ட்ல இருக்கு. நார்த் தமிழ்நாடு ஒரு மாதிரி இருக்கு, இன்னும் நம்ம இந்த பக்கம்லாம் வரல, திருவண்ணாமலை சைட்லாம் வரல. அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கணும். நிறைய இடங்கள்ல வந்து மக்கள் வந்து இந்த ஆட்சியின் மீது சாட்டிஸ்ஃபைடா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. எங்கேயும் ஒரு பெரிய அதிருப்தி நம்மளுக்கு தெரியல. இந்த இடங்களை மட்டும் சொல்றேன். கொங்கு பெல்ட்டை பொறுத்த வரைக்கும் தாவேகாவுக்கு ஒரு ஆதரவான சூழ்நிலை தான் இருக்கு. கிட்டத்தட்ட இது வந்து ஒரு எம்ஜிஆரோட ஒரு ட்ரெண்டோட நம்ம பார்க்கலாம். எம்ஜிஆரும் வந்து கொங்கு பெல்ட்ல தான் அதிக அளவு இடங்கள்ல வெற்றி பெற்றார். 1977 முதல் சட்டமன்ற பொது தேர்தல்ல. அவர் முதல்ல இடைத்தேர்தலில் நின்னார், திண்டுக்கல் இடைத்தேர்தல், அதை விட்டுருங்க. பொது தேர்தல், சட்டமன்ற பொது தேர்தலில் 1977 நின்னார். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா அவருக்கு கை கொடுத்தது சவுத் தமிழ்நாடு, வெஸ்ட் தமிழ்நாடு தான். வெஸ்ட் தான் அதிகமா கை கொடுத்துச்சு. அதே மாதிரி தாவேகாவுக்கு இந்த முறை அதிக அளவு கை கொடுத்தது வந்து நார்த் தமிழ்நாடு, வெஸ்ட் தமிழ்நாடும். சவுத்துல கொஞ்சம் தான் வந்துச்சு. ஸோ இப்படிதான் அந்த பேட்டர்ன் இருந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட அது எம்ஜிஆரோட ஒரு ஃபார்முலாவோட வருது. 2வது விஷயம், எம்ஜிஆர் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றுட்டாரு, மிகப்பெரிய வெற்றி. எல்லாருமே வந்து பெரிய அளவுக்கு அதிமுகவில் வந்து சேர ஆரம்பிச்சிட்டாங்க. சிவிக் போல்ஸ் வருது, உள்ளாட்சி தேர்தல் வருது, எம்ஜிஆர் தோத்தாரு. காரணம் என்னன்னா ஓவர் கான்ஃபிடன்ஸ். நம்ம எப்படியும் ஜெயிச்சிருவோம் அப்படின்ற அந்த இது. ஆனா நம்ம வந்து கவனத்தோட களத்துல நின்னோம் அப்படின்னா வெற்றி பெற முடியும். அதுக்கு எக்ஸாம்பிள் என்டிஆர் தொடர் வெற்றியை பெற்றார். அசம்பிளியில தோத்தாரு, அது வேற விஷயம். உள்ளாட்சி தேர்தலில் குறிப்பிடத்தகுந்த வெற்றியெல்லாம் பெற்றாரு. காரணம் அவர் வந்து ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டா இல்லாம களத்துல வேலை பண்ணாரு. அதுதான் நம்ம இங்க தாவேக்காக சொல்றோம். இந்த சூழ்நிலையில தாவேக்காவை சேர்ந்தவர்கள் வந்து பெரிய அளவுக்கு ஒர்க் பண்ணணும். சட்டமன்ற தேர்தல் மட்டுமே தேர்தல் கிடையாது, உள்ளாட்சி தேர்தல் தான். சொல்ல போனா அது ஒரு பேரலல் கவர்மெண்ட், இணையான அரசாங்கம்னு சொல்லுவாங்க. அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும், சட்டமன்ற அரசியல் ஒரு சைடு போயிட்டு இருக்கும். அது வந்து மேல்நிலை அரசாங்கம்னு சொல்லலாம். அப்ப ரெண்டுத்துக்குமே ஒரு இணக்கம் வரணும். ஒண்ணு என்னன்னா, இப்போ ஒரு முதலமைச்சர் ஒரு திட்டத்தை அறிவிக்கிறாரு அப்படின்னா உடனே அது மக்கள்கிட்ட போய் சேர்ந்துடாது. எக்ஸிகியூஷன் ஒண்ணு இருக்கு. அது போனோம் அப்படின்னா உள்ளாட்சி பிரதிநிதிகள் வேலை செய்யணும். அவங்க வேலை செய்யல அப்படின்னா அது முழுக்க முழுக்க நெகட்டிவா போயிடும். ஒரு அரசாங்கத்தை தோக்கடிக்க ஒரு கவுன்சிலர் நினைச்சா முடியும்னு சொல்லுவாங்க. அது ஒரு பழமொழி மாதிரி சொல்லுவாங்க, அது உண்மைதான். கவுன்சிலர்ஸ் வந்து அரசாங்கம் கொடுக்குற எந்த திட்டத்தையும் மக்கள்கிட்ட போவிடாம தடுத்துட்டாலே போதும், அந்த கவர்மெண்ட் கிட்டத்தட்ட மக்கள்கிட்ட ஆதரவை இழந்து தோல்வி அடைஞ்சிரும். சொல்லப்போனா போன திமுக கவர்மெண்ட் அப்படிதான் பெரிய அளவுக்கு அவங்க பண்ணாங்க. அது பண்ணதன் விளைவு அது என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஒட்டுமொத்தமா அந்த சென்னை சைட்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரிய அளவு எதிர்ப்பாலேயே வீசுச்சு. கொளத்தூர்ல மு க ஸ்டாலின் அவர்கள் தோல்வி அடைவாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன ஒரே கருத்து கணிப்பாளர் நான் தான். எப்படி சொன்னோம்னா அந்த எதிர்ப்பாலேயே அசஸ் பண்ணி தான் நம்ம பார்க்கும்போது அப்படி தெரிஞ்சது. இயல்பாவே களத்துல அப்படிதான் ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால சொன்னா அது நடந்துருச்சு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தாவேகாவுக்கு ஆதரவா தான் இருக்கு. அதே சமயம் திமுகவும் ஃபைட் கொடுக்குது அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். ஆனா தாவேகா தான் சென்னை மாநகராட்சியை பிடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. பட் வந்து நம்ம எதையுமே ஜஸ்ட் லைக் தட்னு எடுத்துக்கூடாது, களத்துல போராடணும் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். ஸோ கிட்டத்தட்ட எம்ஜிஆரினுடைய ஒரு ட்ரெண்டா தான் அது இருந்திருக்கு. இப்ப நம்ம இந்த கொங்கு பெல்ட்ல பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு. சட்டமன்ற தேர்தலையும் அப்படிதான் அந்த பேட்டர்ன் போயிருக்கு. அதிமுகவை பல்வேறு இடங்கள்ல தாவேகா பாதிச்சாலும் திமுகவினுடைய வாக்கு வங்கி தான் அங்க சூறையாடப்பட்டிருக்கு கொங்கு பெல்ட்டை பொறுத்த வரைக்கும். இந்த முறையும் அது அப்படிதான் வரும்னு நான் நினைக்கிறேன். சில இடங்கள்ல திமுக கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்த தாராபுரம், ஒட்டுமொத்தமா அந்த கொங்கு பெல்ட்ல இருக்கிற சில சட்டமன்ற தொகுதிகள் சொல்றேன், தாராபுரம், மேட்டுப்பாளையம், இங்கெல்லாம் வந்து திமுக கொஞ்சம் ஸ்ட்ராங்கு, ஓட் பேங்க் ஸ்ட்ராங்கு. அந்த இடம்லாம் இப்போ வந்து அவங்க கொஞ்சம் செட்பேக்கை சந்திக்கிறாங்க. அது எல்லாமே நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இப்போ இடைத்தேர்தல் இருக்கு,
நடுவில் வருமா இல்லை அப்புறம் வருமான்னு தெரியாது. உள்ளாட்சி தேர்தல் இப்போ கூடிய விரைவில் வந்துடும். எனக்கு தெரிஞ்ச இன்னும் 2-3 மாசத்துல நடப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக தான் நான் பார்க்கிறேன். அது கவர்மெண்ட் தான் முடிவு பண்ணும். உள்ளாட்சி தேர்தலை பொறுத்த வரைக்கும் மாநில தேர்தல் ஆணையம்னு ஒன்று இருக்கு, அவங்க தான் நடத்துவாங்க. சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல்லாம் அங்கே இந்தியன் எலெக்ஷன் கமிஷன் இருக்கு, இசிஐ, அவங்க வந்து அதை பண்ணுவாங்க, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. ஸோ அது அப்படி போயிட்டு இருக்கும். ஸோ இப்படிதான் இந்த களமானது இருக்கு. திருப்பூர் மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு. 50 வார்டுகள்ல அவங்க முன்னிலையில இருக்காங்க. இது போல இன்னொரு வீடியோல மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.